காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பேண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட அரசி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா ஒரே கலவரமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கோமதி அப்படியே அழுகுறாங்க. ஐயோ பாவி மக இப்படி பண்ணிட்டாலே அப்படின்றாங்க. குடும்பமே எல்லாருமே ஷாக்கிங்கில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அந்த குமார் மிரட்டிட்டு இருந்தாலே ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை அப்படியே ஃப்ளெக்ஸ் அடித்து வீடு பக்கத்துல எல்லாம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. அது அவங்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பேனர் அடித்து ஒட்டியிருக்காங்க. நம்மளோட அரசியும் குமாரும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அழுகுறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாலே, அவங்க வீட்டுக்கிட்ட வேற மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட வேற இதே மாதிரி இருக்குதான். அண்ணி இப்போ தான் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. இவ இப்படி சொல் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அரசி அப்படியே வராங்க. வந்துட்டு தூங்கி முடிச்சு வந்து பார்க்குறாங்க. வெளியே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. குடும்பமே ஷாக்கிங்கில் இருக்கு. ஐயோ இதுக்கு மேலே இவ கல்யாணம் நடக்காதே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அரசி சொல்கிறாங்க, அப்பா நான் இல்லவே இல்லைப்பா, நான் இந்த மாதிரி அவர் கூட ஃபோட்டோ எடுக்கவே இல்லை, அவனா இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கான்ப்பா, நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பல்லார்னு ஒன்று வைக்கிறாரு நம்ம பாண்டியன் கோபத்தில். அப்படியே பார்த்தோம்னா அவங்க அப்படியே ஒரு கனவு கண்டிருக்காங்க. ஸோ கனவுலேருந்து தூங்கி முழிச்சிட்டு ஐயோ இது கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராங்க. பார்த்தா அதே மாதிரி அவங்க அப்பா அண்ணங்களாம் வெளியே நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு போது பார்த்தா அங்கே தோரணம்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அரசி அப்படியே வேர்த்து விறுவிறுக்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம செந்தில் கேட்குறாரு, என்ன அரசி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தியா, இப்போமே நல்லா தூங்கிக்கோமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்படிலாம் தூங்க முடியாது அப்படின்றாங்க. உடனே மீனாக இருந்துட்டு, அதெல்லாம் இல்லையே, நான் இங்கெல்லாம் எவ்வளோ லேட்டாக தானே எந்திரிக்கிறேன், அதெல்லாம் நல்ல மாமியார் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் போது மீனா பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் அரசி என்ன உனக்கு இப்படி வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டு இருக்க, வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, என்ன அரசி ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க, அம்பா சமுத்திரம் போகிற வரைக்கும் நீ நல்லா இருந்த, அதுக்கப்புறம் நல்லா இல்லை, இப்போ என்ன ஏதாவது பிரச்சனையா, அந்த குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா, ஏமா ஒரு மாதிரி இருக்க அப்படின் போது, ஒன்றும் இல்லை நீ சும்மா கல்யாணம் ஆக போகுது அந்த ஒரு டென்ஷன் தான் அப்படின்னு, அவ்வளோதானா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்றாங்க. ஸோ உங்கள் அண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நீங்கள் யார்கிட்டயாவது இதை ஷேர் பண்ணலாம், அதை மறுபடியும் பண்ணாமல் டேரக்டர் ஜவ்வா இழுக்கிறாரு இல்லையா. ஸோ அவங்க அன்னிக்கிட்ட ஷேர் பண்ணல. அப்புறம் அவங்களும் சரி ஓகே ஒரு காஃபி குடிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்சாங்கன்னா, எல்லாரும் மருதாணி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம ராஜி, மீனா, தங்கமயில் இவங்களுக்குள்ளே வச்சு மருதாணிலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ குழலி அண்ணி வந்துட்டாங்க. குழலி அண்ணி ஊர்பட்ட வாயின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்துட்டு, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, மருதாணி போட்டுட்டு இருக்கீங்களா, என்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களாடி அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட ராஜி வந்துட்டு, அண்ணி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம் நான் என்ன ஐநா சபையிலையா பேசிட்டு இருக்கேன், கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன். சரி எதுக்கடி நீங்கள் உங்களுக்கு நீங்களே போட்டிருக்கீங்க, அதான் அப்பா காசு கொடுத்து இத்தனை பொண்ணுங்களை வர சொல்லியிருக்காங்களா, அந்த பொண்ணுங்க கிட்ட போட சொல்லுங்க அப்படின்னு போது, அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு பொண்ணுக்கு மட்டும்தான், நம்ம அரசிக்கு மட்டும் தான் போடுவாங்களே தவிர அதுக்கு தான் காசு வாங்கியிருக்காங்க, அவங்க தான் போடுவாங்க, நமக்குலாம் போட்டு விட மாட்டாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அரசி ஒரு மாதிரி உம்மனே இருக்காங்க. அப்போ நம்ம குழலி கேட்குறாங்க, அரசி என்னடி மற்றவங்க கல்யாணத்துலலாம் ஆடுவ ஓடுவ அங்கேயும் இங்கேயும் சம்மந்தமே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பா, ஆனால் உன் கல்யாணத்தில் இவ்வளோ அமைதியாக இருக்க, என்னடி ஒரு மாதிரியா இருக்க, இங்கே பாரு நீ என்னென்ன தகுடத்த வேலைலாம் பார்த்து அதுக்கப்புறமும் அப்பா உனக்கு இப்படி ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, ஒழுங்காக சிரித்து என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த நேரம் கரெக்டாக நம்மளோட கோமதியும் வராங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க, அத்தை நீங்கள் எதுவும் மருதாணி வைக்கிறீங்களா அப்படின் போது குழலி இருந்து, எங்கள் அம்மாலாம் வைக்க மாட்டாங்க அப்படின் போது கோமதி சொல்கிறாங்க, இல்லை நானும் வைக்க போகிறேன், இதே மாதிரி கண்ணில் குக்குமர்லாம் வச்சுட்டு இந்த மாவாக தேய்ப்பீங்களே ஃபேஷியல், அதுவும் எனக்கு பண்ணி விடுறி அப்படின்னு. அப்போ குழலி ஷாக் ஆகுறாங்க, அம்மா இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின் போது, நம்ம வீட்டோட கடைசி கல்யாணம்டி, அப்போ நானும் நல்லா இருக்கணும்ல அப்படின் போது குழலி, எனக்கெல்லாம் பொண்ணு இல்லையா, என் பொண்ணு இந்த குடும்பத்தோட பொண்ணு இல்லையா அப்படின் போது, ஐயோ நம்ம வீட்டில் என் பொண்ணுக்கு என்னோட பிள்ளைங்கள கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால இதை நானும் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கரெக்டாக எந்திரிச்சு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கோமதி நம்பருக்கே கால் வருது. யாருன்னு பார்த்தா அரசியோட ஃப்ரெண்டு, நான் கவிதா, அவர்கிட்ட அரசிக்கிட்ட பேசணும், ஃபோன் கொடுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு குரல் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு நம்மளோட கோமதி வந்து அரசிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அரசி வந்துட்டு, யார் கவிதா அப்படின்னு கேட்டதும், என்ன அரசி என்ன தெரியலையா, அதாவது நம்மளோட குமார் தான் வாய்ஸ் மாற்றி பேசியிருக்கிறான், ஸோ அவங்க அம்மாட்ட பேசணும், அதாவது இது எதுக்காக அப்படின்னா அரசியை பயம் கட்டுறதுக்கு, நான் உனக்கு மட்டும் கூப்பிட மாட்டேன், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்னால் கால் பண்ண முடியும்னு காமிக்கிறதுக்காக தான் கோமதி நம்பருக்கு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணிட்டு, என்ன அரசி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு கையில் மருதாணி போட்டுட்டு இருக்க போல இருக்கு, நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாழை தோரணம் எல்லாம் கட்டியாச்சு, உங்கள் அப்பா கார்லாம் வாங்கி தராராம், எப்படினாலும் கடனை உடனே வாங்கி தான் இந்த கல்யாணத்தை நடத்துவார், அவங்க அப்பாட்ட சொல்லிடு கல்யாணமே நடக்க போகிறது கிடையாது, அதனால கடன்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லிடு, உனக்கு 2 பொண்ணுங்க வேறு மருதாணி போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாம், நடக்காத கல்யாணத்துக்கு அது ஒன்று தான் கேடா, நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணுவேன், நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் வாழ்த்துவேன் நினச்சா, இந்த குமரவேல் ரொம்ப மோசமானவன், உன்னெல்லாம் அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் நான் விட மாட்டேன், அதனால ஒழுங்காக வந்து கல்யாணத்தை நீங்கள் நிறுத்திடு அப்படின்னு. இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஏன்னா பக்கத்தில் குழலியும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஸோ நம்மளோட அரசி அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இங்கே பார் நடக்க போகிறது கிடையாது கல்யாணம், உங்கள் குடும்பம் நீ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறா மறுபடியும். உடனே அரசு எந்திரிச்சு போயிடுறாங்க. என்னடி அப்படின் போது நான் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு எந்திரிச்சு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ராஜி அவங்களோட சாரீக்கு மேட்சிங்காக நம்மளோட கதிருக்கு ஷர்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி வயலட் கலர் சாரீ மாதிரி கட்டுறாங்க. ஸோ அதுக்கு 3 ஷர்ட் எடுத்து வச்சிருக்காங்க கதிர் ஷர்ட்டில். எது அவன் இந்த சாரீ கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஷர்ட் நல்லாயிருக்கும், இதில் நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்து ஏய் நீ எப்போ வந்த அப்படின்னு ராஜி கேட்டதும் நீ லூசுத்தனமாக சாரியை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியே அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு கலாய்க்கிறார். அவர் ஆல்ரெடி ஒரு ஷர்ட் வச்சிருக்காரு. அப்போ ராஜி கேட்குறாங்க இது எதுக்கு இந்த ஷர்ட்டு அப்படின் போது ஆமாம் நலுங்குக்கு வேணும் தானே, அப்போ இது பழைய ஷர்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு ராஜி சொன்னதும் ஆமாம் நான் கல்யாணத்துக்கு தான் புது ஷர்ட் எடுத்தேன், நலுங்குக்கு வேறு ஷர்ட்டில் இதுதான் போடுறேன் அப்படின் போது ராஜி சொல்கிறாங்க இல்லை நான் உனக்கு நலுங்குக்கும் சேர்த்து புது ஷர்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை மேட்சிங்காக சாரிக்கு மேட்சிங்காக இருக்க ஷர்ட்டை காட்டுறாங்க. பட் கதிர்ன்ட்டு ஐயா எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னாரு. ஆக்சுவலி ராஜி கொடுத்த கலர் நல்லா வயலட் கலரில் சூப்பராக இருக்கு, 2 பேருக்கும் நல்லா இருக்கும். பட் இவர் எனக்குலாம் இந்த கலர் பிடிக்கலன்னு. பிடிக்கலையா உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இந்த ஷர்ட்டை போட்டுக்கோ இதுதான் நான் என் சாரிக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின் போது சாரிக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் தான் போடுவாங்க, நான் இதுக்கு ஷர்ட் போடணும், நீ சாரி கட்டுறதுக்கு நான் ஏன் மேட்சிங்காக ஷர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நம்ம ராஜிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு லவ் லாங்குவேஜ் இல்லையா, 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் இருக்கிறது அப்படின்றது. ஸோ அவங்க ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க. பட் அவருன்ட்டு எனக்கெல்லாம் பிடிக்கல இது அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க மனசாட்சி இல்லாதவனா பேசாதடா, உனக்காக தானே வாங்கினேன், இப்போ நான் இந்த ஷர்ட் என்ன பண்ணுறது அப்படின் போது மனசாட்சி எனக்கு தான் இல்லைல்ல, உங்கள் அப்பாவுக்கு நிறைய மனசாட்சி இருக்குது, உன்னோட மறுபிறவை எடுத்தானே உங்கள் அண்ணன் அவனுக்கு நிறைய மனசாட்சி இருக்குது, வேணா அவங்களுக்கு கொடு, எனக்கு இந்த ஷர்ட் பிடிக்கல அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொன்னாதான் கேட்கவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் சொல்லுவார், நான்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தா தான் பண்ணுவேன், எனக்கு அந்த கலர் பிடிக்கல நான் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவங்க ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல், இவங்களோட அழகே இப்படி சண்டை போடுறதா. இப்போ சொல்கிறாரு இல்லையா கதிர் வேணான்றாரு, ஆனால் கண்டிப்பாக ராஜிக்கு மேட்சிங்காக கட்டுவார், அதுதான் அவங்க லவ் லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ராஜி கோச்சிட்டு பெரிய இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கோமதி வராங்க, வந்துட்டு நகையெல்லாம் கொடுக்குறாங்க. 3 மருமகளும் இருக்காங்க, நகையெல்லாம் கொடுக்குறாங்க. ராஜிக்கு மட்டும் நகை இல்லைன்றதுக்காக என்னோட ஆரம் எடுத்து நீ போட்டுக்கோ, அதாவது கோமதியோட ஆரம் எடுத்து ராஜிக்கு போட்டு சொல்கிறாங்க. ராஜி எனக்கு வேண்டாத்த அப்படின்றாங்க. ஸோ பட் கோமதி சொல்கிறாங்க ஏன் மருமக நீ ஏன் நகை போடுற ஒன்றும் தப்பு இல்லை, இங்கே பாருங்கடி நீங்கள் எல்லாரும் நல்லா நகை போட்டு நல்லா இருக்கணும்டி பார்க்குறதுக்கு, அதாண்டி என்னோட ஆசை அப்படின்றாங்க. அங்கே மேலே அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு தகர மயில், சொந்த கல்யாணத்துக்கே டூப்ளிகேட் நகையை போட்டு ஏமாத்திட்டாங்க, இதில் அரசியல் கல்யாணத்துக்கு டூப்ளிகேட் நகையை போடுறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.